குறுவை சாகுபடிக்கு இந்த ஆண்டு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வாய்ப்பில்லாததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். என்னதான் பருவமழை பெய்தாலும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் நம்பியிருப்பது என்னவோ மேட்டூர் அணையைத்தான். ஒவ்வொரு ஆண்டும் டெல்டா மாவட்ட குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும். கடந்த 4 ஆண்டுகளாக உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட கூடுதலாக சாகுபடி செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லாததால் குறித்த நேரத்தில் தண்ணீர் திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவில் இருந்து பெற வேண்டிய தண்ணீரை உரிய நேரத்தில் பெறாததே இதற்கு காரணம் என்பது தஞ்சை விவசாயிகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறுவை சாகுபடி செய்யறதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் டெல்டா மாவட்டங்களுக்கு மேட்டூரில் ஜூன் 12 தண்ணி திறக்கிறது. கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 12 தண்ணீர் திறந்துச்சு. கடந்த 4 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னாக்க தண்ணீர் திறப்பு பல்வேறு நல்ல விவசாயம் நடந்துச்சு. கடந்த ஆண்டு ஏற்பட்ட மிகப்பெரிய தண்ணீர் இல்லாத குறையானால ஒரு பெரிய பாதிப்பை டெல்டா சந்திச்சிருக்கு. அதே போல் சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பை விவசாயம் சந்திச்சிருக்காங்க. உற்பத்தியை பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஆண்டுகளை விட பாதி மடங்கு குறைஞ்சி ஒரு மோசமான சூழ்நிலை உருவாயிருக்கு. இந்த சூழ்நிலையில் கர்நாடகத்திலேருந்து மேலாண்மை ஆணையம் உத்தரவுப்படி அல்லது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நமக்கு தர வேண்டிய தண்ணீரை மாத பங்கீட கர்நாடகா தர்றதே இல்லை. அது ஒரு நெருக்கடி இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் நடக்கிற ஆணைய கூட்டத்தில், காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தண்ணீர் தருவதற்கு அந்த ஏற்பாடு உத்தரவுங்கிற பேரில் போடப்படுது ஒழிய இது வரைக்கும் தண்ணீர் பெற்று தரல. அதனால் இந்த ஆண்டு குறுவை செய்யணுன்னாக்க விவசாயிகள் தயாராகிட்டு இருக்காங்க. இருக்க மோட்டார் பல்வேறு தண்ணீர் பாய்ச்சறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க தயாராகிட்டு இருக்காங்க. எல்லோரும் குறுவை சாகுபடி செய்யணுன்னாக்க மேட்டூரில் 12 தண்ணீர் திறக்கணுனாக்கா அல்லது தள்ளி திறக்கணுன்னா கூட உடனடியாக காவிரியில் பெற வேண்டிய தண்ணீரை பெறணும்னு சொல்லி கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம். அதே போல் இன்றைக்கி மேகதாட்டுக்கு குறித்த ஆர்வம், மேகதாட்டில் அணை கட்டுறதுக்கான அந்த முயற்சியை கர்நாடக அரசு விடமாட்டேங்குது, தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கு. அதை எதிர்த்து குரல் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். அந்த வகையில் அதையும் தடுத்து நிறுத்தணும்னு சொல்கிறோம். இதெல்லாம் சேர்த்து வருகிற இப்போ 17ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் முழுக்க அனைத்து வட்டாட்சியர் முன்பு நம்முடைய தமிழ்நாடு விவசாய சார்பாக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை விவசாயிகள் திரட்டி நடத்துன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்க வாய்ப்பு இல்லாத சூழலில் குறுவை தொகுப்பு திட்டத்தையாவது முழுமையாக வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிலத்தடி நீரை எடுத்து சாகுபடி செய்ய ஏதுவாக மும்முனை மின்சாரத்தை தடையில்லாமல் வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. டெல்டா மாவட்டத்தில் இப்போ நடக்கக்கூடிய சாகுபடிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆழ்குழாய் கிணறுகள் மூலமாக தான் சாகுபடிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆழ்குழாய் கிணறுல சாகுபடி செய்யக்கூடிய அந்த பாசனத்துக்கு கூட உங்களுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அதே போல் கடந்த காலத்தில் இது மாதிரி நீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய காலத்தில் குறுவை தொகுப்பு திட்டம் அப்படிங்கிறத அறிவித்தாங்க. ஆனால் முழுமையாக பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 1/2 ஏக்கர் கொடுக்கறது இந்த மாதிரியான இருந்துச்சு. எவ்வளவு சாகுபடி பண்ணுறாங்களோ அவ்வளவுக்கும் அந்த விவசாயிக்கு கொடுத்தா குறுவை தொகுப்பு கொடுத்தா தான் அது விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்குங்கிற நிலமையில தான் இன்றைக்கி இருக்கும். எனவே குறுவை தொகுப்பு திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்போ டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய நெருக்கடிக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் ஆளாவாங்க. எனவே அவர்களுக்கான ஒரு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இப்போ அதற்கான ஒரு நிவாரணம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானதாக மாறி போயிருக்கு. அதோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கர்நாடக அரசாங்கம் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் இருக்குது. இப்போ ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டாலும் கூட கடந்த கால ஆண்டிலே பல பாக்கி என்பது பல டிஎம்சி தண்ணிகளை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டியிருக்கு. அதே பார்த்திங்கன்னா இப்போ உத்தரவு போட்டாங்க. இப்போ இந்த உத்தரவையும் கூட இன்றைக்கி கர்நாடக அரசாங்கம் செயல்படுத்த மறுக்கிறாங்க. பற்றாக்குறை காலங்களில் எப்படி பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பற்றாக்குறை காலங்களில் பகிர்ந்து கொள்வதுங்கிற சம்மந்தமான அந்த உத்தரவையும் அவங்க அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்குது. எனவே கடந்த ஆண்டுகளில் நமக்கு கொடுக்க வேண்டியது, இப்போ கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்து கர்நாடகத்திலேருந்து பெற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கையில் இருக்குங்கிறது தான். எனவே ஒரு உரிய அழுத்தத்தை, அரசியல் ரீதியான அழுத்தத்தை கொடுக்கணும். கடந்த ஆண்டு ஏற்பட்ட தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு மதிப்பதில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கும் விவசாயிகள் கர்நாடகாவில் இருந்து காவிரி நீரை பெற தமிழ்நாடு அரசு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.